நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே நாம் பேசுவதற்கு நிதானமாகவும் கேட்பதற்கு ஒரு பொறுமையாகவும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக முடியும். அவசரப்பட்டு பேசிவிட்டு ஐயோ தப்பு நடந்து போச்சு என்று சொல்வது, இந்த மாதிரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தாவை யாக்கோபு சொல்கிறது, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு 1:19. இந்த நாளிலே நாம் எப்படி இருக்கிறோம்? அவசரமாக பேசுகிறோமா? கேட்காம பொறுமையாக கேட்காம சொல்லு சீக்கிரம் சொல்லு டென்ஷனில் சொல்லுன்னு பாதி கேட்டுட்டு பாதி கேட்காம போகிறோமா? இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த மாதிரியான கேட்பவைகள் நாம் சரியாக கேட்டு சரியாக பதில் சொல்லக்கூடிய அளவில், யோசித்து பேசக்கூடிய அளவில், பொறுமையாக பேசக்கூடிய அளவில், பொறுமையாக கேட்கக்கூடிய அளவில் நம்மளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன வாழ்க்கையில் நடந்தது, அன்று நடந்தது, சரித்திரத்தில் நடந்தது என்ற 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு முறை தமிழ்நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவிடம் ஒருவன் அவருடைய ஒரு வளையலை எடுத்து விட்டான் என்று அவன் மேல் திருட்டு பற்றம் சுமத்தப்பட்டது. அதே போல் ஏற்கனவே 2 வளையல்கள் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் அதில் உள்ளது முத்து, ராஜாவை கையில் இருந்தது பவளம். ஆனால் ராஜா யோசனை பண்ணாமல் என்று சொல்லிவிட்டான், அவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆனால் கேட்ட சேவகனோ, கொன்று வாருங்கள், அவனை சாகடித்து வாருங்கள், அதாவது கொன்று வாருங்கள், இவர் கொண்டு வாருங்கள், அவன் செஞ்சதோ கொன்று வாருங்கள் என்று ராஜா சொன்னவன பதட்டத்தில் கொன்று அவனை கொண்டு போனார்கள். இதனால் பெரிய ஒரு சரித்திரமே நடந்தது. அந்த மாநகரம் தீப்பற்றி எரிந்தது. அவள் மனைவி, இந்த வலையில் உள்ளது இது, உங்கள் வலையில் உள்ளது எது என்று கேட்டு அவர் முன்னால் அதை உடைக்கும் பொழுது அது தப்பு என்று தெரிந்தவுடன் மன்னன் திகைத்தான். அநீதி இழைத்து விட்டேனே என்று பயந்தான். ஆனால் என்னுடைய கணவனை கொன்ற இந்த நாடு, மாநகரம் எரியட்டும் என்று அவள் சபித்தாள். அதுபோலவே அந்த நகரம் தீயினால் அழிக்கப்பட்டது. கேட்டது சொன்னதொரு வார்த்தை, புரிந்து கொண்டதொரு வார்த்தை, போனதோ ஒரு உயிர். இதனால் கரெக்டாக கேட்க வேண்டும், புரியாவிட்டால் 2 தடவை கேட்க வேண்டும். அவனும் கேட்கவில்லை, இவரும் சொல்லவில்லை. ஒரு சரித்திரம் உருவானது. இன்னொரு முறை ஒருவர், ஐயா நான் ஒரு பம்பு வாங்கியிருக்கிறேன், நீங்கள் அதை வந்து ஆசீர்வதிங்கள் என்று ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஃபோன் செய்கிறார். அவர் வந்து ஆசீர்வதித்தால் எல்லாம் நடக்கும் என்று அவனுக்கு ஒரு விசுவாசம். இவர் ஏதோ வாக்கில் பம்பு என்பதை பாம்பு என்று நினைத்து கொண்டார். பாம்பையா? நான் எதுக்கு வந்து அதை ஆசீர்வதிக்கணும்? நீ என்னப்பா சொல்கிற? நான் என்ன டெலிஃபோனே பேசி கொண்டிருக்கிறார்கள், என்னப்பா சொல்கிற நீங்கள்? நீ பாம்பு வாங்குவ, அதுக்கு போய் நான் வந்து ஆசீர்வதிச்சு அது எனக்கு ஒரு போட்டு நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்னான், ஐயா பாம்பல்லையா, பம்புயா, மோட்ரு பம்புயா, நீங்கள் வாங்கய்யா, இல்லை நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னவுடன் இவர் தலையில் அடித்து கொண்டார். ஐயோ கேட்டது தப்பாக கேட்டமே. ஒரு முறை இவரே ஜமானித்து அப்பா பம்பா, சரி பம்பா, சரி நான் இப்போது அதுக்காக ஆசீர்வதிக்கிறேன், ஃபோன்லேயே ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறினார். இது போன்ற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டுமானால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் பேசுவதற்கு பொறுமையாகவும் கேட்பதற்கு நிதானமாகவும் கேட்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் தியானத்தை நான் முடிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும்
ஒரு கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் கேட்பதற்கு கர்த்தாவே தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே நீர் ஆசீர்வதியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம்.